ஸோ ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ டைரக்ட் லேபர் வேரியன்ஸ். ஸோ டைரக்ட் லேபர் வேரியன்ஸ் சிம்பிள் ஃபார்மேட்டு, அதே மாதிரி வந்து டைப் ஒன் ஃபார்மேட், டைப் டூ ஃபார்மேட்டு. டைப் ஒன் ஃபார்மேட்டுன்றது வந்து இட்ஸ் இன்வால்வ்ட் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ப்ரைஸ் வேரியன்ஸ் அண்ட் காஸ்ட் வேரியன்ஸ். லாஸ்ட் 2 டைம்ஸ் நினைக்கிறேன் நான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வருது மாதிரி எனக்கு தோன்றுது எக்ஸாமில். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஒரு பொண்ணு, ஒரு கேர்ள் சொன்ன, இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒரு கேர்ளு, அவங்க ஃபஸ்ட்டு காஸ்டிங்லேயே அவங்களுக்கு இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் தான் ஆரம்பிச்சாங்களாம். எப்படி அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஃபேக்கல்ட்டி, எந்த இன்ஸ்டியூட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நம்மள்தா இல்லை அந்த பொண்ணு வந்து மதுரை சாப்டரா ஞாபகம் இல்லை. அவங்க சொல்லும் போதே சொன்னாங்களாம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் தான் நான் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தேன், ஈஸியாக வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் எடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கவர் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். 7 மார்க்ஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அவங்க இன்னைக்கு மார்னிங் சொன்னதுலேருந்து மைண்ட் ஓடிட்டே இருக்கு, நல்லா சூப்பராக நம்ம படிச்சிடணும் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இங்கே பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிலாம் கேட்டிருக்காங்க குட்டி குட்டியா. இது அப்படியே புக் பேக்லேருந்து வந்திருக்கான். இந்த என்டையர் 15 மார்க்ஸும் புக் பேக்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியா ஆச்சலம்? ஐயோ, லம்ப் இல்ல, ஜாக்பாட். சூப்பர், வெரி நைஸ். எல்லாம் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் கிளியர் பண்ணிடுவீங்க. ஆ இது அப்படியே அவங்க சொன்னாங்க, மேம் இது பயங்கர ஈஸி சம் மேம் அப்படின்னாங்க. ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இந்த சம். இது முடிஞ்சா போடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? புக்ல இருக்கிற ஃபார்மேட் இருக்கு மேம் அப்படின்னாங்க. நான் இங்க ஒரு டேப்ல போடுறேன் பாருங்க. இதை போட்டோமா? நான் ஆ, நான் இந்த டேபுக்குள்ளேயும் போடுறேன், வாட்ஸ்அப்லயும் போடுறேன் செல்வா, ஒரு நிமிஷம். ஆனா கண்டிப்பா ஈஸியா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளோட எக்ஸல் ஃபைலும் போடுறேன். நீங்க ஹோம்ஒர்க்கா சேர்த்து இதையும் ட்ரை பண்ணுங்க, சரியா எல்லாரும்? இப்போ ஈஸியா இருக்கும். நான் லாஸ்ட்ல போடுறேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம்ஸ் தான் வருமா இந்த வாட்டி. 2025 எண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்களாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர் 2023. ஒரே நிமிஷம், இன்னும் ஒரே ஒரு கியூரியாசிட்டி. ஜூன்லேயும் ஈஸின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. எக்ஸாமினேஷன் சாரி, இது டிசம்பர் 2023, ஜூன் 2024. இங்க பாருங்களேன், இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இது 2 மார்க்கு சொலையா வாங்கிடலாம். எல்லாமே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட். அதாவது
புக் பேக் வந்து நல்லா தரோ பண்ணி கரைச்சி குடிச்சிருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். காஸ்டிங்ல சொல்லலாம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் எல்லா சம்ஸுமே சொல்றேன். ஐடிடி கஸ்டம்ஸ்லேருந்து புக்லேருந்து அப்படியே கேட்பாங்க. இல்ல புக்லேருந்து இருக்கிற ஃபார்ம்ல தான் கேட்பாங்க கஸ்டம்ஸ். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியோட மிக்சட் சப்ளை, காம்போசிட் சப்ளை. மித்ரா, நம்ம டிசம்பர் பேப்பர் எப்படி இருந்தது மித்ரா? ஐடிடியோடது ப்ரெடாமினண்டா புக்லேருந்து கவர் ஆச்சுல்ல, புக் மாடலே. அப்படியே புக் மாடலே கவர் ஆச்சு. டிடி கூட புக் மாடல்லேருந்து கவர் ஆச்சுடா. லா வந்து புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. அதர் இதுக்கெல்லாம் அதர் செக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கம்பெனி அக்கௌண்ட்ஸ்மே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் எம்சிக்யூ எல்லா பேப்பர்ஸோடதும் 80% புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. தெர் இஸ் புக் பேக். நான் சொல்றது புக் பேக்குன்னு சொல்றது எம்சிக்யூ சொல்றேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கொஷின்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாடல் அது சொல்றேன். இந்த 7 மார்க்ஸா இருக்குல்ல, அது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாடல். நான் புக் பேக்குன்னு சொல்றது எம்சிக்யூஸ் சொல்றேன். ஸோ ஸ்டிக் டு ஸ்டடி மெட்டீரியல் நல்லா படிச்சாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம், கான்ஃபிடன்ஸ் நல்லா கெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு என்ன ஃபீல் தெரியுமா, as a ப்ரொஃபஷனல் எல்லா கான்செப்டுக்கான ஐடியாவும் நம்ம மேண்டேட்டரியா தெரிஞ்சிருக்கணும். தோ வி ஆர் ஸ்டடியிங் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகே, த கிளியர் பண்ணோம், எக்ஸாம் கிளியர் பண்ணோம், அது வந்து கண்டிப்பான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பட் இஃப் ஐ எம் கோயிங் டு பி கால்ட் அஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஐ ஷுட் நோ ஆல் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆல் மை கேஸ் ஆர் இருக்கட்டும், ஆல் மை அக்கௌண்டிங்ஸ் ப்ரெடாமினென்ட்லி எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட க்ரக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்க ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பா கவர் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரியான விஷயம். அதுல வந்து நோ செகண்ட் தாட். ஓகேவா? ஸோ நீங்க படிக்கிறதுன்றது ரெண்டு விஷயம் இருக்கு. கிளியரிங் பர்பஸஸ் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணி பண்ணுங்க. நான் அதை பத்தி ஐ டோன்ட் இது கண்டிப்பா அப்படி படிக்கணும். ஆனா கண்டிப்பா புக்ல இருக்கிற எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? ஏன்னா இது வந்து நீங்க போடுற வந்து அஸ்திவாரம். அஸ்திவாரத்தை நீங்க எவ்வளோக்கெவ்வளோ பலமா போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களோட கேரியர் வந்து ஈஸியா போகும். ஓகேவா? அப்புறம் போயிட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டு நிறைய பேர் கொஞ்சம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்டில் சிடபிள்யூ ஃபைல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் போனதுக்கு அப்புறம் லைக் வந்து ஃபியூ பீப்புள் ஆர் ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங், கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியாததுனால. ஆனா அது ஸ்லோவா இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் வந்துடும். பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஃபுல் மெட்டீரியல் கவர் பண்ணிடுங்க. நீங்க கவர் பண்ணிட்டீங்கனாலே கண்ணா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து அப்படியே கேக் வாக் மாதிரி இருக்கும், ப்ராப்ளமே இருக்காது. இங்க பாருங்க கண்ணா, இது அப்படியே புக் சம் 60, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். 7 மார்க்ஸ் சம். ஆக்சுவலா நான் போன எங்க டைம்ல கூட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ப்ரெடாமினன்ட்லி புக் சம் அப்படிதான் வரும். அதனால அது ஒரு நல்ல ஸ்கோரிங்கான ஒரு விஷயம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இதெல்லாம் ஹோம்ஒர்க் போட்டுட்டு இதை போடுங்களேன், கண்டிப்பா இதெல்லாம் ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க. எஸ்பெஷலி இந்த மெட்டீரியல் காஸ்டிங் சம் எல்லாருமே இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு எனக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க. போன வாட்டி வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வாட்டியே முந்தின வாட்டியே நம்மளுக்கு பிஆர்எஸ் அப்படியே புக்ல இருக்க சம் கேட்டிருந்தாங்க, இன்சூரன்ஸ் அப்படியே புக்ல இருக்கிற சம் கேட்டாங்க. அந்த மாதிரி மெஜாரிட்டி அப்படியே ஷேடோ வச்ச. ஒருவேளை அந்த நம்பர்ஸ் அதே இது இல்லைன்னா கூட அதே பேட்டர்ன் சம்ஸ் மெஜாரிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே? ஐயோ படிக்கிறோமே கிளியர் பண்ணமே அந்த மாதிரி இல்லாம என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு புது விஷயத்த கத்துக்கிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நம்ம லைஃப்பை டேர்ன் பண்ண போறது அப்படின்ற அந்த ஒரு ஒரு பேஷன் இன்ட்ரெஸ்டை டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க கையில தான் எடுத்துட்டு வரணும். அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, இதுவா இருக்காங்க, ஐயோ அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க, அந்த பயத்திலேயே ஒர்க் பண்ணாதீங்க. அதை வந்து இன்ட்ரெஸ்டோட டிரைவ் பண்ணுங்களா, ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸ்லோவா இருக்கும், பட் யூ வில் கிராக் இட் அவுட், கண்டிப்பா சொல்றேன். ஸோ டூ இட் வித் ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட, செம்ம எனர்ஜியோட. எந்த டைம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த டைம்ல படிங்க. ஓகேவா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஐடில் டைம் வேரியன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஐடில் டைம் வேரியன்ஸ் வந்து இட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் தி ஐடில் ஹவர்ஸ். ஸோ ஐடில் ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம்? அக்ஷயா, ஐடில் ஹவர்ஸ்னா என்னடா? ஏய், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? யாரா பெண்டிங்கா? அக்ஷயா, அஸ்வினி, ஆயிஷா, தாரணி, மித்ரா, சௌந்தர்யா வரவே இல்லையே. நந்தனா, ஸ்ரேயா, ஓகே. அக்ஷயா சொல்லுங்க. ஐடில் டைம்னா என்ன தோன்றுது அக்ஷயா? என்னமா எக்ஸ்ட்ரா டைம் மாதிரியா கேட்குறேன்? அது ஓவர் டைம். இல்ல செல்லம், ஓவர் டைம் அது. அப்ப ஐடில் டைம்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவல் டைம் இல்ல. வேற ஏதாவது கெஸ் பண்ண முடியுதாடா? பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான். பரவாயில்லடா அக்ஷயா, நோ ப்ராப்ளம். ஐடில் டைம்னா என்ன அர்த்தம்னா சும்மா உட்காந்துக்கிற டைம். இப்போ வந்து நான் சும்மா ஒரு 4 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டா பாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச விஷயமா, அதாவது நான் வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன், இல்லை புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறேன், இல்லை ஒரு ஏதாவது புதுசாக லா ரூல் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆராம்சே ஒன்றுமே அந்த டைம் வந்து ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. பட் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன்ற போது ஆஸ் அ பர்சனல் பர்சனாக இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் இல்லையா, அது ஐடியல் டைம். பட் ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடியல் டைம் வந்து இட்ஸ் நாட் குட். ஓகேவா? ஐடியல் டைம் வந்து நிறைய இருந்ததுன்னா ப்ராப்ளம்னு அர்த்தம் ஆர்கனைசேஷனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று அவன் வந்து நல்ல பயங்கரமான ஒர்க்கராக இருக்கான், சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு பிரேக்குக்கு பயங்கரமாக போயிடுறான்றதும், அவனோட அந்த ப்ரொடக்டிவிட்டி டைம் 4 மணி நேரம், 2 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு 2 மணி நேரமே சும்மா டீ குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னா அதுவும் ஐடில் டைம். இன்னொரு ஐடியல் டைம் என்னன்னா, சும்மா இன்டென்ஷனலாகவே வந்து வேலை பண்ணாமல் 400 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல 2000 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து இது பண்ணிட்டு டாட்ஜ் பண்ணிட்டு ஆர்கனைசேஷனை அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதையும் ஐடியல் டைம் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஐடியல் டைம்ன்றதுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னா பிட்வீன் பெய்ட் ஹவர்ஸ் அண்ட் ஒர்க்ட் ஹவர்ஸ். ஓகேவா? பெய்ட் ஹவர்ஸ் அந்த ஒர்க்ட் ஹவர்ஸா. ஸோ எனக்கு வந்து சிடிசியில் இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு எனக்கு கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணி நேரம். அண்ட் பெய்ட் ஹவர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து 7 மணி நேரத்துக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா தட் பிகம்ஸ் யுவர் ஐடியல் டைம். இன்னும் கொஞ்சம் கூட நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டுக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு அட் ஸ்டாண்டர்ட் ரேட்டோட டிஃப்ரென்ஸ் தான் ஐடியல் டைம்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்ட் அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்ட் அட் ஸ்டாண்டர்ட் ரேட். இப்போ ஒர்க்ட் அட் ஸ்டாண்டர்ட் ரேட்டு பெய்டு அப்படின்னா நான் எவ்வளோ மணி நேரத்துக்கு பே பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரீடிட்டர்மைன்டு ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அதில் ஆக்சுவலாக வாஸ் ஒர்க் அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ஐடியல் டைம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்னன்னா, த லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஷின். எம்சிக்யூ கொஷனில் வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக அப்படி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக இதை நான் வந்து ஐ டுக் இட் ஃப்ரம் சிஏ மெட்டீரியல். சரியா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேபர் ஐடில் டைம்ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டு ஆக்சுவல் ஐடில் ஹவர்ஸ். இல்லைன்னா இதில் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாலாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக பார்க்குறீங்க, லைவ் ஆர்கனைசேஷன் போகும்போது நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் பார்ப்பீங்க, இல்லை எம்ப்ளாயோட ஆஃபர் லெட்டர் பார்ப்பீங்க, எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸை பார்ப்பீங்க, எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டியை பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இதோட கனெக்ட் நல்லா புரிஞ்சிடும். பட் இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்சிக்யூ கொஷனுக்கு வந்து நம்ம பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் வந்து இட் வில் மேக் அவர் calculation very simple. Okay, first formula வந்து standard rate per hour into actual idle time, sorry idle hours. அடுத்த ஃபார்முலா என்னன்னா, standard rate into actual hours paid
மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. ஓகேவா? இல்லைன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ், இதோ இந்த ஃபார்முலா, ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகேவா? அதாவது ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து பெய்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இங்க எழுதுறேன். இந்த 3 ஃபார்முலாவை மட்டும் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2 மார்க்ஸ்னா 2 எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல? 2 மார்க்ஸ்னா 40 38 வாங்கியிருக்கோம். 2 மார்க்ஸ் கிடைச்சதுன்னா 40 இல்ல, பாஸ் இல்ல, அக்ரிகேட் வந்து கிளியர் பண்ணிடலாமே இல்ல. அதான் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு அட் ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். எல்லாரும் இந்த ஸ்மால் நோட்ல இந்த மிடில் காஸ்டிங்கோட டைப் 1 டைப் 2 லேபர் காஸ்டிங்கோட டைப் 1 டைப் 2லாம் அப்டேட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது பெண்டிங் இருக்கா? அந்த ஸ்மால் நோட்டு ஓகேவா? எண்ட் ஆஃப் தி காஸ்டிங் முடிக்கும் போது ஐ மேக்கிங் திங்ஸ் வெரி கிளியர் தட் ஸ்மால் நோட் ஷுட் கண்டெயின் ஆல் த ஃபார்முலா, ஆல் த ஃபார்மேட்ஸ், ஆல் த குட்டி 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 அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்றது எல்லாமே அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நீங்களாம் குட்டி பாப்பா கிடையாது, ஆல் ஆர் க்ரோன் அப் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் செல்ஃப் லைக் ஃபாலோ அப் தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ என்ஷூர் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அந்த காஸ்டிங் குட்டி நோட்டில் எல்லா ஃபார்முலாவும் டாப் டு பாட்டம் ஃப்ரம் மாடியூல் 1 டு மாடியூல் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபார்மேட்டு நான் சொல்கிற ஃபார்முலே அப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஐடியல் டைம் வேரியன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டருக்கு மட்டும் இல்லை, ஃபைனலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை சிஏ படிக்கிறீங்க, சிஎஸ் படிக்கிறீங்க, இல்லை யுஎஸ்சிஎம்ஏ படிக்கிறீங்க, ஏசிசிஏ படிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து எம்பிஏ படிக்கிறீங்க, அதில் காஸ்டிங் வரும், ஃபினான்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காஸ்டிங் இல்லாமல் நம்மளோட ஒர்க்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்தையுமே ஈஸியாக கிராக் பண்ணிடுவீங்க. சரியா? சூப்பர். ஸோ இதுதான் வந்து அன்யூஷுவலான ஒரு விஷயம். எனக்கு இந்த பேஜ் நம்பர் மட்டும் சொல்றீங்களா யாராவது? யாருக்காவது ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு டிஃபிகல்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஒர்க் வேணா சொல்றேன். அந்தந்த சாப்டரோட கான்செப்டோ ஃபார்மேட்டோ இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டோ ஒரு 10 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்மை வந்து அந்த ஃபார்மேட் வச்சு கிராக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நோட் புக்கில் பின் பண்ணுங்க. பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சம்மையும் திருப்பி ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி ஒரு ஒரு சம்முக்கு என்ன டேக்அவேன்னு கீழே எழுதிக்கோங்க. ஸோ 2வது வாட்டிக்கு ரிவிஷன் முடிஞ்சிருமா? 3வது வாட்டி பண்ணும்போது அதில் எந்த சம்மு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த சம்மை போட்டுருங்க. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிராக் அவுட் ஆல் த வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. தேங்க்ஸ். தேங்க்யூ செல்வா. 494. குட்டி சம் போலாம். நான் இன்னைக்கு குட்டி சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம் போலாம். ஐடில் டைம் பத்தி சொல்லிடுறேன். the variance indicates the loss caused due to abnormal idle time. ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நார்மல் ஐடியல் டைம் should be taken into consideration. However, if the actual idle time is more than the standard normal idle time, it is called as abnormal idle time. இந்த variance வந்து badly affects the efficiency of the worker.
and is thus always an adverse variance. As such, it is a part of efficiency variance, but it is shown separately. ஒரு efficiency variance ஓட ஒரு பார்ட்டா நான் செப்பரேட்டா ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு காஸ்டிங் சிஸ்டமை தே கேன் ஆப்ரேட் இன் விச் எனி ஐடில் டைம் இஸ் ரெக்கார்டட். ஐடில் டைம் எப்போ நடக்கும்? மிஷின் பிரேக் டவுனால, இன்சஃபிஷியன்ட் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் டு தி எம்ப்ளாயீஸ், லைக் கஸ்டமர். இப்போ நேத்திக்கு ட்ரம்ப்போட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு வந்து டாக்ஸ்லாம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால என்ன இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? வஷிதா, நீங்க சொல்லுங்க வஷிதா. சொல்லுங்க செல்வா. ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அப்புறம் வெரி குட். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த பர்டன் எல்லாத்தையும் நம்ம மேல தான், கஸ்டமர்ஸ் மேல தான் தெளிப்பாங்க. குட். அப்புறம் வேற என்ன ஆகும் செல்வா? வர்ஷிதா, ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. டாக்ஸ். ஓகே, கஸ்டமர் மேல போடுற டாக்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமே வச்சிருக்காங்க. இப்போ 4 நாள் ஆயிடுச்சு ட்ரம்ப் சொல்லி. தேர்ஸ்டே சொன்னாருன்னு நினைக்கிறேன். 4 நாள் ஆயிடுச்சு. அதுலேருந்து போர்ட்லேருந்து எந்த கூடும் வெளியில போகல. இந்தியா எக்ஸ்போர்ட் நடக்கவே இல்லை 4 நாளா. ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும், எக்ஸ்போர்ட் எல்லாம். இந்த 4 நாள் எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்றதுனால எங்க தெரியுமா இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஆகும்? அடுத்த மாசம் அவங்களோட ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது இப்ப கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கரெக்டா? யூஎஸ் ஓடதுக்கு இப்ப ஆன் டைம் நம்ம கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருக்குமா ப்ரொடக்ஷனுக்கு? இருக்காதுல்ல. அப்போ என்ன ஆகும்? உடனே என்ன சொல்லுவாங்க ஒர்க்கர் கிட்ட? ஆர்டர் இல்லப்பா, அதனால இருங்க, நாங்க ஆர்டர் கொடுக்குறோம், அது வரைக்கும் பெஞ்ச்ல இருங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த பெஞ்ச்ல இருக்கிறது பேர் தான் ஐடில் டைம். புரியுதா எல்லாருக்கும்? யூர் ஏபிள் டு கனெக்டா? ட்ரம்ப்போட இம்பாக்ட் எப்படிலாம் இதுவாகி கடைசியா பாவம் அந்த ஒர்க்கரோட எண்டில் தான் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதுதான், தட் இஸ் அ மெயின் ப்ராப்ளம். இப்போ ஜென்யூனா ஒரு ஐடில் டைம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான். இதே சுச்சுவேஷன் கொரோனா டைம்ல நடந்தது. இதே ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த டிமானிட்டைசேஷன் போது நடந்தது. ஓகே. ஏன்னா ஃப்ளோ ஆஃப் மணியே ஹேங் ஆயிடுது அப்படின்றதுனால நிறைய பேரெல்லாம் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 days. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே கரெக்ஷன் ஒர்க்லாம் நடந்தது. ஸோ ஐடில் டைம் வந்து அக்கர்ஸ், த லேபர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்டில் பெய்ட் wages for time and work, but no actual work is done. Time paid for without any work being done is unproductive and therefore inefficient. Variance analysis la idle time is always an adverse efficiency variance. இப்போ ஐடில் டைம் நான் செப்பரேட்டா ரெக்கார்ட் பண்றேன்னா அது எனக்கு என்ன சொல்லு தரும்னா, பாரு இவ்வளோ ஐடில் டைம் ஆயிருக்கு, இதுக்கு நீ கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இட்ஸ் an indication for a cost accountant. ஐடில் டைம் வந்து இட்ஸ் a separate part of total labor efficiency variance ஓட ஒரு லெக் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் வந்து ஐடில் டைம் வேரியன்ஸ். ரிமைனிங் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து will relate to productivity of the labor force during the hours spent actively working. In such case, calculation of the efficiency variance would be based active hours. அப்பனா என்ன அர்த்தம்? லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது வந்து லேபர் ரேட் வேரியன்ஸ், லேபர் ஐடில் டைம் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் சொல்றாங்க. ஆனா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அம்மானா லேபர் ஐடில் டைம் வேரியன்ஸ் அது ஒன் ஆஃப் த குழந்தை. அதாவது இது ஆக்சுவலா இந்த லெக் இப்படி வரணும். see something like this. இது இப்படி 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 ஸ்ப்ளிட் பண்ணும். ஐடில் டைமிங்க, ரிமைனிங் எஃபிஷியன்ஸ். ஓகேவா? இது this is how it looks. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட். ஐடில் டைம்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம்
Mr. Lakshman Rao, the owner of Gator Limited, provides the following information regarding the production process of a particular fountain pen called Zimbo. The standard labor cost of Zimbo is as follows. 2 hours of grade is இது நான் எடுத்துட்டேன்ல ஆக்சுவலா சம்ம ஓ அதான் ஓகே அதே மாதிரி சம்மா ஓகே எனக்கு எங்க ஞாபகம் தான் இந்த இஸ் ஈக்குவல் டு மாதிரி பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் சொல்லுங்க கண்ணா ஐடல் டைப் கரெக்ட் 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 என்ன கண்ணா இது லேபர் காஸ்டிங்கோடது அதாவது மெயின் மெட்டீரியல் லேபர் காஸ்ட் அது சொல்றீங்களா ஆமா ஆனா இதுக்கு இதுக்கு வந்து அந்த லேபர் காஸ்டிங்கோட கனெக்ட் ரொம்ப கிடையாது செல்வா இது வந்து நீங்க இத லேபர் காஸ்டிங் இப்படி எடுத்து படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அங்க லேபர் காஸ்டிங்ல என்னெல்லாம் தெரியுமா படிப்போம் அந்த காலத்துல வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் இருந்தது ஹால்சே ரோபன் பிளான் ஹால்சே வேர் பிளான் அந்த மாதிரி கால்குலேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அட்ரிஷன் ஒரே ஒரு லேபர் காஸ்டிங் பார்த்தோமே சால்டு 6 அன்னைக்கு இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம் செல்வா இந்த கொஸ்டின் பார்க்கலையா நம்ம எனக்கு பார்த்தா பார்த்துட்டு இருந்தா போட்டிருக்கேன் டைரியில சால்டு கேஸ் 6 சால்டு கேஸ் பாருங்க செல்வா எனக்கிட்ட டவுட்னா சொல்லுங்க நான் திருப்பி எடுக்கிறேன் நோ ப்ராப்ளம் ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இதுல அந்த இது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டாண்டர்ட் ஓகே ஸ்டாண்டர்ட் டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா 2 hours ஆஃப் கிரேட் இசட் லேபர் at rupees 5 per hour, which is equal to 10 per unit of Zimbo. During the month of February 2022, 1500 units were made. So, step number 2, actual production என்ன 1500 units were made. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபானா 1500 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ 1500 into 10 இதுதான் வந்து இங்க இங்கேருந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது
இப்போ இங்க வந்து நம்ம ஒரு 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 ஹவருக்கு இல்ல ஆமா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் 1000 யூனிட்டுக்கு இது பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் 10,000 போட்டோம் இல்லையா அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபானா 1500 யூனிட்டுக்கு 15,000 இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் the first one ஓடுது step number 3 the direct labor cost of grade Z labor was 17,500 for 3080 hours of work அப்பனா 3000 hours of work so actual hours worked வந்து 3080 actual wages paid வந்து rupees 17,500 இதுவும் ஸ்டெப் நம்பர் 3 ஸ்டெப் நம்பர் 4 வந்து அப்பனா இது என்ன ஆக்சுவல் ஹவர்ஸ் அந்த இதுல ஏஹெச் அதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் அப்புறம் இது ஆக்சுவல் காஸ்ட் ஸோ என்னோட ஆக்சுவல் ரேட் பர் ஹவர் எவ்வளோ இருக்கும் 3000 சாரி 17,000 3000 ஹவரு ருபீஸ் ஸோ ஹவர் வந்து 3080 ருபீஸ் 17,500 அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ 17,500 into 1 divided by 3080 ஸோ 5.6818 ஸோ இது கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவல் ஹவர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆக்சுவல் டோட்டல் காஸ்ட்டும் இருக்கு ஸ்டெப் நம்பர் 4 it is noted during the period there was a shortage of custom orders shortage வந்துருதுனாலே என்ன அர்த்தம் அவங்களால அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் டைம் கம்மியாகிறது அதனால அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க எவ்வளோ மணி நேரம் 100 ஹவர்ஸ் ஸோ ஐடியல் டைம் எவ்வளோ 100 ஹவர்ஸ் அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க ஃப்ரெண்டு சிவாவை வந்து கேட்குறாங்க லேபர் வேரியன்சஸ் வந்து கால்குலேட் பண்ணித்தா அப்போ அது எப்படி வந்து காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இம்பாக்ட் ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்மேட் போடலாமா ஸோ திஸ் இது வந்துடும் ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து 3080 இன்டூ பர் ஹவர் வந்து 5 இது வந்து 17,500 அப்படியே எடுத்து போட வேண்டியதான் ஸோ 1 மைனஸ் 2 என்ன so 1 minus 2 will be 15,000 minus 15,400 அப்புறம் price variance 15,400 minus 20,500 15,000 minus 17,500 இப்போ பாருங்க கண்ணா இது வந்து நல்லா இங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட் 400 adverse okay 17,500 minus 15,400 sorry 15,400 minus 17,500 எவ்வளோ 2,100 இது என்னது இதுவும் adverse இது adverse இது adverse
15,000 மைனஸ் வந்து 2,500. இதுவும் அட்வர்ஸ். ஸோ இதுவும் அட்வர்ஸ், இதுவும் அட்வர்ஸ், இதுவும் அட்வர்ஸ். இது நம்மளோட நார்மல் சம் சால்வ்டு கேஸ் 1. இங்கே வந்து அவன் ஐடில் டைம் கொடுத்துருக்கிறதுனால ஐடில் டைம் வேரியன்ஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஐடில் டைம் வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா வந்து நம்ம 3 வச்சிருந்தோம் இல்லையா? ஒரு நிமிஷம், என்னெல்லாம் ஃபார்முலா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டு ஆக்சுவல் ஐடில் ஹவர்ஸ். இப்போ அதை எடுத்துக்கலாமா? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இன்டு ஆக்சுவல் ஐடில் ஹவர்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறதுக்கு டேட்டாலாம் இருக்கா நம்ம கிட்ட? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? ஒரு ஹவருக்கு 5 ரூபா. ஸோ 5 rupees இன்டு ஆக்சுவல் ஐடில் ஹவர்ஸ் எவ்வளோ? 100. அப்போ இன்டு 100. அப்போ எவ்வளோ ஐடில் டைம் வேரியன்ஸ்? 5. அப்போ இஸ் ஈக்குவல் டு 500 அட்வர்ஸ். ஓகேவா? இது 500 அட்வர்ஸ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஆயிஷா, ஆஹா, அக்ஷயா, அக்ஷயா வாங்க. அக்ஷயா, அக்ஷயா வந்துட்டீங்களா சலம்? ஓகே, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மேக்ஸ் இது என்ன? -70 ஆன்சர் என்ன? ஒரு வேல்யூ வந்து +14 இருக்கு, இன்னொரு வேல்யூ என்னவா இருக்கணும்? -70 +40னா இன்னொரு வேல்யூ 30னா +70 தானே வரும். எனக்கு இங்க இங்க நீங்க சொல்ற வேல்யூ இங்க கரெக்டா அந்த சைனோட மேட்ச் ஆகணும். ஆயிஷா, அக்ஷயா நீ ட்ரை பண்றியாடா? ஆயிஷா கிட்ட போவா. 120யா? இல்ல செல்லம், இது ஏ. ஆ, சூப்பரா புடிச்சா பாரு. அப்போ உனக்கு ஆன்சர் இது வந்துடுச்சா? அதே மாதிரி செல்லம், ஐடில் டைம் வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். கரெக்டா? எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எவ்வளோ? -400. இப்போ சொல்லுங்க அக்ஷயா, அதுக்குள்ள தானே ஐடில் டைம் வேரியன்ஸ் இருக்கு. அப்போ ஐடில் டைம் வேரியன்ஸ் வந்து 500னா ரெஸ்ட் ஆஃப் தி எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்னவா இருக்கும்? -100. கரெக்டா? ஸோ அப்பதான், இல்லையே அப்போ கூட இப்படி வராதே. சாரி சாரி, ஆமாண்டா சொல்லும், கரெக்ட். சாரி, 100 தான் கரெக்ட். ஐம் ராங். ஸோ அப்போனா எப்படி வருது? என்னோட டோட்டல் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடில் டைம் வேரியன்ஸ் பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் ஈக்குவேஷன். அப்போ என்னோட இந்த பார்ட்டில் இந்த பார்ட்டில் பாருங்க நல்லா, டோட்டல் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் 400 அட்வர்ஸ். ஆனா அதுக்குள்ள
It is always inclusive of one part is idle time variance and rest of the efficiency. This is contributed predominantly due to shortage of orders and rest of the 100 efficiency it contributes to the efficiency of the workers. இது ரெண்டும் கலந்தது தான் efficiency variance. அப்ப minus 400 எப்படி வருது? minus 500 plus 100. இப்படிதான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதனால தான் ஐடில் டைம் வேரியன்ஸ் செப்பரேட்டாக போட்டுட்டு இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேணாம் அந்த ஃபார்மேட்டை. அழகாக அந்த ஃபார்மேட் போட்டுட்டு ஐடில் டைம் வேரியன்ஸ்க்கு வந்து இந்த எனி ஆஃப் த ஃபார்முலா எந்த ஃபார்முலாக்கு உங்களுக்கு டேட்டா இருக்கோ அந்த ஃபார்முலாக்கு ஒர்க் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். யாருக்காவது அதான் டவுட் இருக்கா? 2 மார்க்ஸில் வரும் கண்டிப்பாக ஐடில் டைம் வேரியன்ஸ். See இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 வந்து applying the format, applying the type 1 format. Okay, step 6 finding out idle time variance. இது சும்மா செக் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செக் பாயிண்ட் ஃபார் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நீங்களும் பண்ணி பாருங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? சூப்பர். ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, வர்ஷிதா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, சூப்பரா. இந்த இதுல வந்து மெயினான விஷயமே சால்டு 6 7க்கும் 6க்கும் 7க்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸே இந்த ஐடில் டைம் தான். இந்த டேக்அவே ஆஃப் தி ப்ராப்ளம் என்னன்னா ப்ளீஸ் கோ த்ரூ ஐடில் டைம். ஸ்ரேயா இப்போ புரிஞ்சுதா ஸ்ரேயா உங்களுக்கு? ஐடில் டைம் வேரியன்ஸ் இங்க வந்து நம்ம வந்து அங்க மெட்டீரியல் காஸ்டிங்ல வந்து டைப் 1 வந்து ஒரு மெட்டீரியல் இருந்ததுன்னா டைப் 1, டைப் 2 வந்து மோர் தேன் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து எப்படி வரும்னா மோர் தேன் ஒன் ஒர்க்கர்ஸ்.
இப்போ வந்து இங்கே ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு அந்த மாதிரி மோர் தென் ஒன் ஒர்க்கர் ரேஞ்ச் வந்தது அப்படின்னா இங்கே வந்து வி வில் கோ ஃபார் டைப் 2 மாடல். அதுக்கு பிஃபோர் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஒன் சம். ஒரே நிமிஷம்ங்க. சால்ட் கேஸ் 8. எங்க கணேஷ்மா இன்னும் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பட்டாசா பயமா இருக்கு. இது ஒரு குட்டி சம்ம. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த சொல்லி கொடுத்துட்டு அதை சொல்லி கொடுக்குறேன். அப்போ ஈஸியா இருக்கும். அழகா டேப்லர் காலம்லாம் போட்டு அழகா சூப்பரா ஸ்டாண்டர்ட் லேபர் காம்போனன்ட். இது இது ஒரு குட்டி சம் இருக்கு. இந்த சம் பார்த்துட்டு பார்க்கலாம். இது எத்தனை எத்தனை நம்மளதுல எனக்கு ஒரு டவுட். இந்த சம் புக்ல இருக்கான்னு பாருங்களேன் கண்ணா. காஸ் விஜஸ் டைரக்ட் கண்ணில் பட மாட்டேங்குது. எடுத்தாங்களா இல்லாட்டி? தேங்க்ஸ் தேங்க்ஸ். இதில் 31 இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 21. இது ஒரு பேசிக் சம்ம டைப் 1 ப்ராப்ளம். அப்புறம் நம்ம போகலாம். ஸோ using the following information, calculate each of 3 labor variants for each department. Gross wages direct na 28,000. Standard hours produced 8640. Standard rate per hour 3. Actual hours work வந்து 8200. சிம்பிள் சம்ம. இந்த சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வருது. நல்லா பார்த்துக்கோங்க. சிலபஸ் 2016ல இந்த சம் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வரல. நியூ சிலபஸ்ல எதுவுமே நான் பார்க்கல. ஆனா அந்த சிலபஸ்ல பார்த்தேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கிராஸ் வேஜஸ் டைரக்ட் 28,000. இதுதான் வந்து ஆக்சுவலோடது. ஓகேவா? அதாவது ஏஹெச் இன்டு ஏஆர். இது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ்ன்றது நீங்கள் இந்த சம் பார்த்த உடனே அழகாக ஃபார்மேட் எழுதிக்கோங்க. டைப் 1 ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர் இன்டு ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்ன 8640, ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 3, ஆக்சுவல் ஹவர் என்ன 8200 இன்டு 3, ஆக்சுவல் ஹவர் இன்டு ஆக்சுவல் ரேட் 28,080. ஸோ 1 minus 2. இப்போ 8640 இன்டு 3 எவ்வளோ? 25,920. 8,200 இன்டு 3 எவ்வளோ? 24,600. இது வந்து 28. ஸோ 1 2 3. ஸோ 1 minus 2 என்ன? டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி. ஆயிஷா, டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சிக்குள்ள எந்த பார்ட் இருக்கும்? அதுக்குள்ள என்னெல்லாம் எந்த இன்னொரு வேரியன்ஸ் காம்ப்ரைசஸ் ஆகும்லடா டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சில? ஒன் ஒன் வேரியன்ஸ் இப்போ நம்ம படிச்சோமே. ஸோ டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி இஸ் டிவைட் இன்டு ஐடில் டைம் வேரியன்ஸ். சரி, இங்கே சம்மில் எங்கேயுமே ஐடில் டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். கொடுத்துருந்தா மட்டும்தான் பண்ணணும். ஓகே. ஸோ டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சின்றது வந்து திஸ் மைனஸ் திஸ். அப்புறம் ப்ரைஸ் வேரியன்ஸ்ன்றது திஸ் மைனஸ் திஸ். காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது 1 minus 3. ஸோ இது ஃபேவரபிள், இது அட்வர்ஸ், இது அட்வர்ஸ். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்னன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் 2 ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் என்ன எழுதிக்கோங்க.
ஸ்டெப் 3 வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் என்னன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டெப் 4 வந்து ஆக்சுவல் ரேட் பர் ஹவர் என்னன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அழகா டைப் ஒன் ஃபார்மேட் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஃபார்முலா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா அது பண்ணிக்கோங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒருவேளை நீங்க ஃபார்முலா டீடைல்டு எழுதி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா இதை வந்து செக் பாக்ஸா வச்சுக்கோங்க. அதாவது ரெக்கன்சிலேஷனா வச்சுக்கோங்க. இதையே எழுதியே ஃபுல் மார்க் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சம் டன். இப்போ இந்த சம் பாருங்க, ஸ்டாண்டர்ட் லேபர் காம்பனன்ட் அண்ட் ஆக்சுவல் லேபர் காம்பனன்ட் எங்கேஜ் இன் ஒர்க். ரொம்ப ஈஸி சம். ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த கேங் வந்து 32, 12, 6. சரி, இந்த மாதிரி மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் ஒர்க்கர் இருந்தாலே என்ன அர்த்தம்? டைப் 2 மாடல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் லேபர் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே we should use type 2 model. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is a type 2 model. So type 2 model ஓடது as usual SH into SR, RSH into SR, AH into SR, AH into AR. So அவங்க என்ன சொல்றாங்க, 32 workers work பண்றாங்களா standard hour. So standard hours is always for during 40-hour working week the gang produce 1800 standard labor hours of work. ஸோ அப்போ ஒரு ஒர்க்கிங் அவர் வீக்குக்கு 40 ஹவர் ஒர்க்கிங் வீக்ல கேங் வந்து 1800 இது பண்ணிட்டாங்களா அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 32, அப்புறம் வந்து 12, 6 அன்ஸ்கில்டு. ஆக்சுவல் எவ்வளோ 28, 18, 4. இப்போ இங்கே வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா 50, இங்கே வந்து 50, டோட்டலாக ரெண்டுமே 50. இப்போ இதுல ஒரு ஸ்மால் ஒர்க்கிங் இருக்கு, சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. மொத்தமா வந்து 32 வாரமா, 32 ஒர்க்கர் ஒரு வீக்குக்கு. எங்கேஜ் இன்ன வீக், அதனால தான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர். அப்ப 40 வீக்குக்கு எவ்வளவு பேரு? என்ன பண்ணணும் அஸ்வினி? என்ன பண்ணும் கண்ணா? ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர் கண்ணா. இப்ப 40 வீக்குக்கு அவ்வளவுதான் சொல்லுமா, 1000 to it. என்னமா 40 hour working week டா. ஒர்க்கிங் வீக் இல்ல பர் வீக், இல்ல 40 ஹவர் வந்து அதாவது 40 வீக்ஸ் கணக்கு, 40 வீக்ஸ் கணக்கு. டியூரிங் தி 40 ஹவர் ஒரு வீக்குக்கு வந்து ஒரு வீக்குக்கு 40, அதான் ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர்ஸ். இல்ல ஒரு வீக்குக்கு வந்து 32 ஒர்க்கர்ஸா? அப்போ 40 ஹவர் ஒர்க்கிங் வீக் செல்லம். அப்போ 40 வீக்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 40 ஹவர் ஒர்க்கிங் வீக் 40 ஹவர்ஸ். ஸோ அந்த மாதிரி 40 வீக்கு. புரியுதா? 40 ஹவர் ஒர்க்கிங் வீக். ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர் காக்கணுமா? ஒரு வீக்குக்கு
என்ன உங்க பெர்முடேஷன் சொல்லுங்க செல்வா. ஒரு வீக்குக்கு ஒரு வீக்குக்கு 40 ஹவர்ஸ். ஒரு வீக்கு 40 ஹவர்ஸ்க்கு 32 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்படி இருக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஒரு வீக்கு 40 ஹவர்ஸ் 32 ஒர்க்கர்ஸ். நீங்க சொல்றது கூட கரெக்டான ஒரு லாஜிக்கா இருக்கு. ஒரு வீக்குக்கு 32 ஒர்க்கர். During the 40-hour working week, the gang produced 1,800. Engaged in a week for a job. ஒரு ஒரு ஒர்க்கர் ஒரே ஒரு நிமிஷம். அது கரெக்ட் தான் செல்வா. அ- அஸ்வினி, யாருக்கு டவுட் கேட்டிங்களோ நீங்க சொன்னது கரெக்ட். தேங்க்ஸ். நான் அந்த புக்கு இது பண்ணினேன், ரெஃபர் பண்ணேன். ஓகேவா? ஒரு ஒர்க்கருக்கு ஒரு வீக்குக்கு 40 மணி நேரம். சாரி ஃப்ரம் மை எண்ட். ஒரு ஒர்க்கருக்கு ஒரு வீக்குக்கு 40 மணி நேரம். அப்ப 32 ஒர்க்கருக்குன்னா 32 இன்டூ 40. ஸோ 1280 ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஒரு ஒர்க்கருக்கு ஒரு வீக்குக்கு 40 மணி நேரம்னா 12 ஒர்க்கருக்கு. ஸோ 12 இன்டூ 40. 40. 480. அதே மாதிரி ஒரு வீக்குக்கு ஒரு ஒர்க்கருக்கு ஒரு வீக்குக்கு ஒரு ஒர்க்கருக்கு 6 6 ஒர்க்கர்ஸ் 240. ஸோ இது மூணும் தான் சேர்ந்தானா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வருது. ஓகேவா? இங்க delete பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, தட் ஃபார் தி ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்பன்னா 1800. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 1800 தானே அவங்க சொல்றது கேங் ப்ரொடியூஸ் ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ். அப்பனா 1280 டிவைடட் பை 2000 ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன 1800, which is 1152. அது மாதிரி 1280 சாரி 480 divided by 2000 into 1800. அப்புறம் 240 divided by 2000 into 1800. ஸோ 1800. இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அதே மாதிரி 6 1 4 2 ஆக்சுவல்.
என்ன செல்லம்? சாரி, சாரி, சாரி. 40. 28, 28 into 40 டா. கரெக்ட். 40 ஒர்க்கிங் வீக். ஆக்சுவல் ஹவர்ஸ். என்ன என்ன கேக்குறீங்க கண்ணா? சாரி செல்வா. ஆக்சுவல் ஹவர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணல கண்ணா. நீங்க சொல்ற வேஜ் ரேட் இங்க காமிச்சிருவோம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். கிளாஸ் இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் மெதுவா பேசுங்க. இங்க காமிப்போம். 4, 3, 2 இங்க காமிப்போம் ஆக்சுவல் ரேட்டு. ஆனா ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்க கண்டுபிடிப்போம். எப்படின்னா 28 into 40, அப்புறம் 18 into 40, அப்புறம் மூணாவது வந்து 4 into 40. இது இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? 1280 டிவைட் பை 2000 into 2000, 1480 டிவைட் பை 2000 into 2000, 240 divided by 2000 into 2000. So 1152. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இந்த மூணுத்தையும் நம்ம இங்கே போட்டுட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளோ 321 போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஆக்சுவல் ஹவர்ஸ் இது மூணுத்தையும் இங்கே போட்டுட்டு ஆக்சுவல் ரேட் 4321 போட்டுக்கிறோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் 1280 இது எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு 321 போட்டுட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்கே போட்டு 321 போட்டோம்னா we will get to the format of type 2 format. So 1 minus 2 labor yield variance, 2 minus 3 labor mix variance, 1 minus 3 labor efficiency variance, 3 minus 4 rate variance, அப்புறம் கடைசியா 1 minus 4 will be cost variance. ஓகேவா? இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது அது இப்போ இதோட டோட்டலா அதாவது என்ன ஆக்சுவலோட அத நம்ம அலைன் பண்றோம் செல்வா. இதுல வந்து உங்களுக்கு வந்து 1800 இருக்கு இல்லையா? ஆக்சுவலா ப்ரொடியூஸ்டு. ஆனா நம்மளது ஃபுல்லா இது பண்ணி பார்த்தோம்னா 2000 தான். அப்ப நான் அந்த 2000க்கு இந்த ப்ரொபோர்ஷன்ல என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வரும். டெஸ்ட் பண்றது ஒண்ணு. ஆமா. ஆக்சுவலா வருது. ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். கரெக்ட், கரெக்ட். இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். கீழே ஒர்க்கிங் போட்டுறேன். ஸோ ஓகேவா? இந்த சம் மட்டும் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. மத்தது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்குள்ள டிசம்பர் 2023 போட்டுருங்க. யாராவது ட்ரை பண்ண முடிஞ்சிருந்தா பாருங்க. இல்ல லேபர் காஸ்டிங் முடிச்ச உடனே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுல இதுல வந்து திஸ் இஸ் அ டைப் 2 மாடல். டைப் 2 லேபர் காஸ்டிங். இதுல டைப் 2 மெட்டீரியல் காஸ்டிங். ஓகேவா? ஓகே கண்ணா. ம். ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வர்ஷிதா, விஜயலக்ஷ்மி, செல்வா, மித்ரா, ஸ்ரேயா. ஓகே. இந்த 2 சம்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. ஐடியல் டைம் வேரியன்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்டு 8 நான் நாளைக்கு சொல்லித் தரேன். இந்த சம் போட்டோம்னா அந்த சால்டு இன்னைக்கு என்னலாம்னா சால்டு கேஸ் 7ம் நியூ புக்கில் இல்லஸ்ட்ரேஷன்
நியூ புக்ல என்ன illustration? 21. அப்புறம் இது என்ன illustration? இந்த சம் என்ன illustration? 23. ஓகே. நியூ சிலபஸ். ஓகே. ஸோ அந்த 3 சம் ப்ளஸ் ப்ரையர் ஹோம்ஒர்க் இன்னும் முடிக்கணும்னா அதையும் முடிச்சிடுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ அக்ஷயா, அஸ்வி தேங்க்யூ, ஆயிஷா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, சில்வா தேங்க்யூ, வர்ஷிதா தேங்க்ஸ்மா, விஜயலக்ஷ்மி தேங்க்யூ. ம் தேங்க்யூ. தேங்க்யூ ஜலம்.